ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவும் பிடிச்ச பாண்டிச்சேரியில் ஆக்சுவலாக அலுமினியமோட ஒரு ஒர்க் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்ம வால் பாக்ஸில் 2 ரேக்கில் வந்து வரும். ஒரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா 80 kg வரைக்குமே வெயிட் தாங்கும். தாராளமாக நீங்கள் வைக்கலாம். கட்லரியும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸும் இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலாக வந்து வுட்டில் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம அலுமினியம்லேயும் CNC கட்டிங் கஸ்டமர் கொடுத்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி CNC கட்டிங் இதே மாதிரி நீங்களும் வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் ஃபுல்லாக அலுமினியமில் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக A1 இன்டீரியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவும் பிடிச்ச பாண்டிச்சேரியில் ரமணபுரம்ங்கிற பிளேஸில் இருக்கோம். ஸோ அங்கே ஒரு கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து செமி மாடுலர் கிச்சன் அண்ட் பூஜா யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அலுமினியமில். ஸோ அதை எந்த மாதிரி பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி டிசைனில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வியூவர்ஸ், இங்கே நம்ம வந்து பாண்டிச்சேரியில் ரமணபுரம்ங்கிற பிளேஸில் இருக்கும். ஸோ இங்கே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான செமி மாடுலர் கிச்சன் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் பூஜா யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்கோங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் நம்ம ஃபுல்லாகவே இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அலுமினியமோட ஒரு ஒர்க் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். லாஃப்ட்லேருந்து வால் பாக்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். ஸோ வால் பாக்ஸ் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேக்ஸ் ஃபுல்லாகவே கார்னர் பாக்ஸ் அடிச்சுட்டு நீங்கள் சின்ன சின்ன திங்ஸ் வச்சு சமைக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம வால் பாக்ஸில் 2 ரேக்கில் வந்து வரும். ஒரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா 80 kg வரைக்குமே வெயிட் தாங்கும். தாராளமாக நீங்கள் வைக்கலாம். ஸோ இதுவுமே வந்து எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சேம் கலரில் லாஃப்ட்டு எல் டைப் லாஃப்ட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து சேம் அதே கலரில் ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு சாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இப்படி ஒரு மூவ் ஆன் பண்ணிங்கன்னா அது பாட்டு க்ளோஸ் ஆகிரும். ஸோ மேலேருந்து திறக்கணும் அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இதில் கண்டிப்பாக இருக்காது. ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால் பாக்ஸ் அடித்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு சாஃப்ட் க்ளோஸோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். எல்லாமே நம்ம மெட்டீரியலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுது. ஸோ ஃபினிஷிங் சூப்பராக வந்துருக்கு. கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. ஸோ கீழே அதேமாதிரி பாட்டம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆக்சசரிஸ் ஃபுல்லாக வச்சு 2 ஆக்சசரிஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். கட்லரியும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா பிளேட்ஸும் இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் நம்ம பண்ணியிருக்கோம். பூஜா யூனிட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிவிலில் அவங்க வந்து அந்த பார்ட்டிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது டோர் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ரேக் செட் பண்ணி சின்ன ஸ்மால் டிசைன் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 2 ட்ராயர்ஸு, இதுக்கு கீழே ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து ஃபுல்லாகவே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, CNC கட்டிங்கில் நார்மலாக வந்து வுட்டில் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம அலுமினியம்லேயும் CNC கட்டிங் கஸ்டமர் கொடுத்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி CNC கட்டிங் பண்ணி பெல்காடி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. சரி வியூவர்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மினிமலான ஒரு பட்ஜெட் தான் இது. அதாவது மினிமம் ஸ்கொயர் ஃபீட் தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ஒரு 150லேருந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் 250 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே தான் வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட் மினிமலாக இந்த பட்ஜெட்டில் அலுமினியத்தில் பண்ணுறதுங்கிறது வந்து இங்கே வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவர் எல்லாமே கூட இருந்து பார்த்து எல்லாமே பார்த்தாரு. அவரும் சாட்டிஸ்ஃபைட் தான். நம்ம கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் ஃபுல்லாக அலுமினியமில் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக A1 இன்டீரியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.